பழனிவேல் நடந்த விஷயத்தை பற்றி எங்கள் வீட்டில் சுகன்யா கிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு இருக்க முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. உடனே வடிவம் மாறியும், என்ன தம்பி சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போச்சா, ஏன் இந்த மாதிரி சரவணன் பேசியிருக்கணும், பாவம் அந்த புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருக்க முத்துவேலும் எதுவும் பேசலை. என்னென்ன இந்த விஷயத்தில் எதுவுமே பேச மாட்டீங்கன்னு சொல்ல, இதில் நாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, குடும்பமாக அவங்க சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு தானே, இதில் முடிவு எடுக்கிறதுனால நாம் என்ன பண்ண முடியும்னு முத்துவேல் சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போய்ட்றாரு. அண்ணன் வர வர சரியில்லைன்னு சக்திவேல் யோசனை பண்ணிகிட்டே இருக்க, இப்போ என்னடா அங்கே பிரச்சனை போயிட்டுருக்குன்னு அங்கே சக்திவேல் பழனிவேலை பார்த்து கேட்க, பழனிவேல் அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாண்ணே, இப்போதைக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா, இல்லை அந்த பொண்ணு வயிற்றில் வளர நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு, அதனால் யோசிக்கிறதா, இல்லை இங்கே சரவணனுக்கு பிடிக்கலன்றதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறதான்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. எனக்குமே இதில் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. பாவம் சரவணன் இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் நடாப்பில் நின்று ரொம்ப தவிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாதாண்டா ரொம்ப தப்பு. அப்புறம் நாம் எடுத்த ரிஸ்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுமே. இப்போ அவங்களும் சேர்ந்துப்பாங்க. கடைசியில் இங்கே நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடாமல் அவங்கள நம்ம ஈஸியாக கூட்டிகிட்டு வந்தோம்ல, அது தாண்டா பெரிய தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருக்காங்க. ஆனால் அதுக்காகலாம் பார்த்தா முடியுமா, அந்த வீட்டோட முதல் வாரிசு. என்னையை பொறுத்த வரைக்கும் தங்கமயில அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் சரின்னு தோணுது. ஏதோ ஒரு தடவை தெரியாப்புல தப்பு பண்ணிடுச்சு, ஒரு தடவை மன்னிச்சு ஏற்று பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஏதாவது தப்பு பண்ணால் கூட நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அது பழனிவேல் சொல்ல, சுகன்யாவும் தங்கமயிலுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதில் நாம் என்னங்க சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சுகன்யாவும் இருக்காங்க. அதே நேரத்தில் குமாரும் சக்திவேலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சுகன்யா கூப்பிடும்போது பழனிவேல் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு பிறகு சக்திவேலு குமார் கிட்ட சொல்கிறாங்க, டேய் அண்ணனை கவனிச்சியா, ஏன்டா அவர் கொஞ்ச நாள் ஒரு மாதிரியாகவே இருக்காரு, எந்த விஷயத்துலையும் சரியாகவே முகம் கொடுத்து பேச மாட்டாரு, எதுக்குமே கருத்தும் சொல்ல மாட்டாரு, இவரை ஃபாலோ பண்ண சொன்னேனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அப்போ அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம், பெரியப்பாவை பற்றி நான் பார்த்துக்கிறேன், பெரியப்பா என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே குமாரும். அந்த நேரத்தில் தான் இங்கே வீட்டுக்கு, அதாவது வீட்டில் இருக்க மொத்த குடும்பமும் அந்த யோசனையில் இருக்க கதிர் வந்துட்டு ரொம்ப அவசரமாகவே கிளம்புறாங்க. எங்கே கதிர் எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் அதான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போல்லாம் நீ இங்கே கம்பெனிக்கும் வரதில்லை, அதுவும் இல்லாமல் அடிக்கடி வெளியே போயிட்டே இருக்கேன், சவாரி விஷயமா தான் போறியா என்ன அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன இப்போது வேணா நீ என் கூட வரியான்னு சொல்ல, இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு மாதிரி சங்கடத்தில் இருக்காங்க, நானும் கூட வந்துட்டேன்னா சரி நான் இங்கே பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வான்னு இங்கே ராஜி அனுப்பி வைக்கிறாங்க. கதிரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே முத்துவேலும் வெளியே கிளம்பி போக, கதிரும் அதே சமயத்தில் கிளம்பி போக, எங்கள் குமாருக்கும் சக்திவேலுக்கும் சந்தேகத்தை கொடுக்க, சக்திவேல் சொன்னது போல் குமார் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகவும் செய்கிறாங்க. ஒரு இடத்துல போனதுக்கு பிறகு முத்துவேல் தன் கையில் இந்த ஒரு பையில் வந்துட்டு வச்சிருந்த பணத்தை எடுத்து கட்டுக்கட்டாக இருக்க பணத்தை அந்த கதிர் கையில் கொடுக்க, கதிரோ ஒரு பதட்டத்தோடு வாங்குறாங்க. வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கம்பல் பண்ணுறதுனால அந்த பணத்தை வாங்கிக்கவும் செய்கிறாங்க கதிரும். இதை அப்படியே தன் ஃபோனில் இங்கே ஃபோட்டோவோட வீடியோவோட எடுத்துக்கிட்டு குமார் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த குமாரோ இதை சக்திவேல் கிட்ட கொடுக்க, சக்திவேல் இதை பார்த்ததும் வாயில் கை வச்சு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, இங்கே கதிருக்கு எதுக்காக இங்கே அண்ணன் கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, குமார் சொல்கிறாங்க, அப்பா பழனிவேல் சித்தப்பா கூட விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரே, அந்த வீட்டில் இங்கே அரசியுடைய அப்பா தான் பாண்டியன், இங்கே 2 பேர்கிட்டையும் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்குறான்னு, ஒருவேளை பெரியப்பா அந்த கவலையில் இருந்ததுனால தான் கணக்கு காட்டாமல் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீ இந்த 10 லட்சம் பணத்தை உங்கள் அப்பாவுக்கு திருப்பி கொடுன்னு சொல்கிறதுக்காக இருக்குமோ, அப்புறம் அவன் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், இல்லை புதுசாக கார் வாங்குறதுக்காக கூட இருக்கலாம். அப்பா இதை இப்படியே விடக்கூடாது, பெரியப்பா எப்படியெல்லாம் மாறிட்டார் பார்த்தீங்களான்னு குமார் சொல்ல, விடக்கூடாதுரா விடவே கூடாது அப்படின்னு சக்திவேல் என்ன பண்ணுறாங்க, குமாரை கூட்டிகிட்டு நேராக கிளம்புறாங்க. யோ பாண்டியா வெளியே வாயா அப்படின்னு அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நின்று சத்தம் போட, பாண்டியன் கோமதி இப்படி மொத்த பேரும் வெளியே வர, என்னடா எதுக்கடா இங்கே வந்து நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அப்பத்தா சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அப்பத்தா கிட்ட, நீ வாயை மூடு, அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன நீ எல்லாம் இந்த விஷயத்தில் பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்ல, இப்போ எதுக்கு இங்கே கடந்து கத்தி கூப்பாடு போடுறேன்னு தானே கேட்டேன்னு அங்கே அப்பத்தா சொல்ல, உடனே அப்பத்தா கிட்ட பேசாத சக்திவேலோ பாண்டியனை பார்த்து, உன் பையன் பண்ணியிருக்க காரியத்தை பார்த்தியா, உன் கடனை அடைக்கணுன்றதுக்காக ஏன் அன்னைக்கிட்ட அவன் கடன் வாங்கிட்டு இருக்கான், நீ கேட்ட 10 லட்சம் ரூபாயை அவன் திரும்ப கொடுக்கணுன்றதுக்காக ஏன் அண்ணா அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறாரு, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது, இப்படியே நைஸாக பேசி என் அண்ணனை அந்த பக்கம் இழுக்கலாம் நினைக்கிறியல, அது ஒரு நாளும் நடக்காது, எப்படியா இருந்தாலும் என் அண்ணன் உன் பையன் கதிரை ஏற்றுக்க போகிறதும் இல்லை, அதை அவர் ஏற்றுக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட உடனே பாண்டியனும் என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏது பேசுகிறேன்னு ஒன்றுமே புரியலைன்னு ஒரு குழப்பத்தோட
அதோட அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கு உடனேயே சக்திவேலும் சொல்கிறாங்க, உன் பையன் கேடு கட்டவன், ஏற்கனவே இங்கேருந்து நகையை எடுத்துகிட்டு ஓடினவன், கேட்டால் அதுக்கு ஒரு காரணமும் கதையும் சொன்னவன், இப்போ என் அண்ணனை மைக்கி அண்ணன்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அவன் கடன் அடைக்கணும்னு ஆசைப்பட்றான். இப்படிப்பட்ட ஒருத்தனையா நீ காதலிச்சு அவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு போனேன்? அவன் கடனை அவனாலே அடைக்க முடியல. அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையானதை அவன் எப்படி செய்வான்னு அங்கே ராஜியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ராஜியும் எதுவும் பேச முடியலை. அதே போல் இங்கே வீட்டில் இருக்க மற்றவங்களும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே கதிரும் வந்து நிற்கிறாரு. கதிர் வந்து நிற்க, என்னப்பா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து முன்னாடி கேட்க, நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கதிருமே ஷாக் ஆகுறாங்க. முத்துவேல் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வராங்க. நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையை பார்த்ததும், என்னடா என்னாச்சு, என்னடா சக்திவேலு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அண்ணே போதும்னு போதும், உங்களுக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம், அந்த குடும்பத்தோட தான் உறவாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் எங்ககிட்ட சொல்லிவிட்டு அம்மா மாதிரி அந்த வீட்டில் போய் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன்னு இப்படி எங்ககிட்ட நடிக்கணும்? கதிரை பார்த்து தனியாக பணம் கொடுத்து அவன் கடனை அடைக்க முயற்சி பண்ணுறீங்க. எதுக்காகண்ணே இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் வாக்குவாதம் ஆகுது. முத்துவேல் சொல்கிறாங்க, டே சக்திவேலு, என்ன எதுன்னு தெரியாமல் நீயே ஏதாவது கதை கொட்டிகிட்டு இருக்காதுன்னு சொல்ல, அப்புறம் எதுக்குன்னு நீங்கள் அவங்ககிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை தூக்கி கொடுக்கணும்? அவனோட 10 லட்சம் கடனை அடைக்கிறதுக்காக தான் நீங்கள் அதாவது நம்ம லாபத்தில் கை வச்சிங்களா? இப்போல்லாம் நீங்கள் பணத்தை ஏன் எடுக்கிறீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்கன்னு எதையுமே வீட்டில் இருக்க யார்கிட்டையும் சொல்கிறதில்ல, சொல்லுங்கண்ணே அப்படின்னு அங்கே நிற்கிற சக்திவேலும் கேட்டுகிட்டே இருக்காங்க. சக்திவேலு கேட்க அதை பழனிவேலுக்கும் ரொம்ப கோவம் வருது. சக்திவேலை பார்த்துட்டு, அண்ணா இப்போ எதுக்குண்ணா இதெல்லாம் பற்றி கேட்டுகிட்டு இருக்க, வாண்ணா உள்ளே போகலான்னு பழனிவேல் அவரை கையை பிடிச்சி இழுக்க, டேய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அண்ணே அந்த வீட்டு ஆளுங்க கூட நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் எதுக்குண்ணே நீங்கள் இங்கேயே இருக்கணும்? அம்மா கூட நீங்கள் அவங்க வீட்டில் அவங்க கூட போய் சந்தோஷமா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, போதுண்டா சக்திவேலு, நிறுத்துடா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கதிரை பற்றி நீ தப்பாகவே பேசக்கூடாதுன்னு சொல்ல, உங்கள் மருமகனை பற்றி பேசின உடனேயே உங்களுக்கு கோவம் தலைக்கு ஏறுதலைன்னு சொல்லிட்டு அங்கே கேஸ்கவும் செய்கிறாங்க சக்திவேலு இப்படி கேட்ட உடனே முத்துவேலும், ஆமாம் கதிர் என் மருமகன் தான், அவனை தப்பாக பேசினா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. வடிவும் மாறி சக்திவேலு அங்கே குமாரன், என்ன பெரியப்பா என்ன சொல்கிறீங்க, அந்த குடும்பத்துக்கும் நமக்கு தான் பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பிரச்சனை பாதியே வந்ததே உன்னால தான் சொல்லிட்டு அங்கே குமாரையும் திட்டுறாங்க. நீ மட்டும் அந்த அரசி பிள்ளையை பழி வாங்கணும், பாண்டியனை பழி வாங்கணும்னு நினச்சி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணாமல் இருந்திருந்தா உனக்கும் கல்யாணம் ஆகிட்டுருக்கும், அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகிட்டுருக்கும். அந்த பிள்ளையும் இப்போ கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு முதல் காரணம் நீ மட்டும்தான். ஊரில் இருக்கவங்க எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அது எல்லாத்தையும் விடு, இப்போ கதிரை நான் ஏன் கூட்டிகிட்டு போனேன், எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தேன், இதானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு எனக்கு இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு ரெடி பண்ணியிருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல, இந்த கேட்ட சக்திவேல், என்னென்ன சொல்கிறீங்க, ஏதோ கதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, நான் கதையெல்லாம் ஒன்றும் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு சர்ஜரி பண்ணணும், அதுக்காக தான் அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்ட சொல்லி நான் கதிர் கையில் கொடுத்தேன். கதிர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, தனக்கு கேன்சர் வரைக்கும். இதை கேட்ட வடிவும் மாறியும் அப்படியே அதிர்ச்சியில் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்க, வடிவு ஓடி வந்து முத்துவேலை கட்டி பிடிச்சிட்டு கலங்க, என்னென்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொய் தானே சொல்கிறேன்னு சொல்ல, இதில் பொய் சொல்லி என்ன ஆகுதுடா போகுதுடா சக்திவேலு, டாக்டரை பார்த்தாச்சு, டேட்டு குறிச்சாச்சு, நாளைக்கு ஆப்ரேஷனை வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் பணத்தை கொண்டு போய் கட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இதை போய் அதுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிட்டலடான்னு சொல்லி கேட்க, அண்ணா என்னென்ன சொல்கிறீங்கன்னு திரும்ப சக்திவேல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க முத்துவேல் கிட்ட. முத்துவேலோ, சக்திவேலு இது பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன இந்த பிரச்சனையை பற்றி வீட்டில் இருக்க நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லியிருக்கணும், என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், என்கிட்ட விடுங்கன்னா அன்னிக்கிட்டேயாவது சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் அன்னிக்கிட்டேயும் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு கேட்குறாங்க எங்கள் சக்திவேலும். அதுக்கு எங்கள் முத்துவேலோ, இல்லை இந்த விஷயத்த சொல்லாமல் கிளம்பலான்னு தான் இருந்தேன், ஆனால் கதிர் கொடுத்த அந்த தைரியம் தன்னம்பிக்கை உண்மையிலே என்னை கேன்சர்லேருந்து குணமாக்கி வெளியே கொண்டு வந்துடும் தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு அங்கே இருக்க சக்திவேல் கிட்ட முத்துவேல் சொல்லி அனுப்புகிறாங்க. முத்துவேல் கோபமாக வந்து நின்றுட்டுருக்கவும் செய்கிறாரு. பாண்டியன், கோமதி, ராஜி இப்படி எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. தான் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. இந்த இடத்துலையே மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்த மாதிரி அவங்க பெரியப்பா அதாவது முத்துவேல் கிட்ட வந்துட்டு எல்லாமே நல்லா விசாரிக்க ஆரம்பிக்க, முத்துவேலு வாயா அப்படின்னு அப்பத்தாவோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கோமதி வீட்டில் போயிட்டு இங்கே உட்காரவும் செய்கிறாங்க. இங்கே முத்துவேலும் கடைசியில் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, பெரியப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல, அவர் குணமாகி வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் குணமாகி வரதே எனக்கு பெரிய
விஷயம் இல்லைடா. ஆனால் அவர் குணமாகி வந்த பிறகு தன் மாப்பிள்ளையால் தான் உயிர் பிழைச்சேன்னு சொல்லி அந்த ராஜியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவார். ராஜி அதுக்கப்புறம் கதிர்னு எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இவங்க வந்ததை பார்த்துட்டு அந்த கோமதியை பின்னாடியே ஓடி வந்துடுவான். அதுக்கப்புறமா அண்ணன் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் சொத்தை சரிசமமாக பங்கு வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் அந்த கவலையில் இருக்கும்போது குமார் பார்த்து முறைக்கும் செய்கிறாங்க. என்னப்பா இப்படிப்பட்ட நேரத்தில் கூட எங்கள் சொத்தை பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு குமார் சொல்லும்போது, டேய் இன்னமும் எனக்காக மட்டுமே கவலைப்படுற மாதிரி பேசுகிறேன், உனக்காகவும் தாண்டான்னு சொல்ல. எனக்கு சொத்தை பற்றி எந்த ஆசையும் இல்லைப்பா. சொத்து பற்றின எண்ணமே எனக்கு கொஞ்சம் கூட துளி கூட இல்லாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு இங்கே பெரியப்பாவை பார்க்குறதுக்காக அவர் ஒரு பக்கம் கிளம்பி போக இங்கே ரொம்ப மன வருத்தத்துலையும் அவமானத்துலையும் நின்றுட்டுருக்காங்க இங்கே சக்திவேலும்.